2 பேருமே மனம் ஒத்து நாங்கள் விவாகரத்து செய்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனுவில் அந்த நீதிமன்றம் காஸ்டேட்டில் எல்லாம் போட்டு முதல் பெட்டிஷனர், 2வது பெட்டிஷனர், கணவன் மனைவியுடைய அவங்களுடைய முகவரி எல்லாமே இருக்கும். அதில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா, முதல்ல அந்த திருமண சடங்குகளின் போது ஏதாவது அவங்க அந்த கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர். அதை ஐ ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்களுக்குள்ள அதை பேசி, இது 2 பேருமே பேசி முடிக்கிறது தான். கல்யாண செலவு யார் பண்ணோம், யார் இது பண்ணோம், எல்லாம் அவங்க மனம் ஒத்து அதையெல்லாம் நான் திருப்பி கொடுக்குறேன். அதே மாதிரி பராமரிப்பு மெயின்டெனன்ஸும் அதிலே அவங்க அந்த மனுவில் சொல்லணும். இப்போது மியூச்சுவல் கன்சென்ட் இந்த டிவோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே போகிறதில்ல. ஏன்னா குழந்தைகள் இருந்துன்னு வச்சுக்கிடுங்க, அந்த குழந்தையை பராமரிக்கக்கூடிய கடமை கணவனுக்கு மனைவிக்கு இருக்குது. இதோட முடிஞ்சிடும், பரஸ்பரம் இது விட்டாச்சுன்னு போக முடியாது. அப்போ அந்த குழந்தையை பராமரிக்கணும், அந்த குழந்தை யார்கிட்ட போய் இருக்கணும், அதை முதல்ல முடிவு பண்ணணும். எங்கிட்ட வளருதா உங்ககிட்ட வளருதான்னு. ஒரு 5 வயசு வரைக்கும் வைங்களேன், அம்மாகிட்ட தான் வளரணும். ஒரு 5 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் அந்த குழந்தை அம்மாகிட்ட தான் இருக்கணும்னு நீதிமன்றமே உத்தரவு. ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தை. ஆமாம், 2மே. ஏன்னா தாயோடைய கவனிப்பு அந்த நேரத்தில் ரொம்ப அவசியம். அதனால் அதையெல்லாம் நீதிமன்றம் கருத்தில் கொள்ளுது. அப்புறம் குழந்தைகிட்டே ஒரு 14 வயசு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, அப்போ அதுகிட்ட நீ யார்ட்டமா போகிறேன்னு கேட்பாங்க நீதிபதி. ஓகே சார். ஏன்னா அதனுடைய வெல்ஃபேர் ரொம்ப முக்கியம். அதை நீதிமன்றம் கணக்கில் எடுக்க. அப்போ அதையெல்லாம் விசிட்டிங் ஹவர்ஸ் எப்போ நான் இப்போ இந்த குழந்தைய பார்க்கணும்னு கணவன் இந்த வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ ஒரு கோயிலில் வச்சோ இல்லை வீட்டில் வச்சோ நான் பார்த்துக்கிறேன், இல்லை எங்கிட்ட 1 மாதம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்ககிட்ட 1 மாதம் இருக்கட்டும் அப்படிங்கிறத 2 பேருமே பேசணும், பேசி அந்த மனுவில் சொல்லணும். அதேமாதிரி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா லம்சமாக நான் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்றேன், என்னால் மாதம் கொடுக்க முடியாது. இப்போ ஏற்கனவே ஒரு வழக்கு சொன்னார்ல, அதை மாதிரி மாதம் கொடுத்துட்டு இருக்க முடியாது, மொத்தமாக நான் செட்டில்மெண்ட் கொடுத்துட்றேன். ஏன்னா ஒரு கணவன் இல்லைன்னா ஒரு மனைவி தனியாக அந்த உலகத்தில் ஒரு பெண் வாழ்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அப்போ அந்த பராமரிப்பு செலவுகள் எல்லாத்தையுமே எப்போ ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணும்போது என்ன சுச்சுவேஷனில் அந்த பெண் வாழ்ந்தாலோ அதே மாதிரி தான் வாழணும், அப்படி தான் பண்ணணும்னு நீதிமன்றம் சொல்லுது இந்த சட்டத்து மூலமாக. ஓகே சார். அதனால் அவங்கள ரொம்ப என்ன செஞ்சிட முடியாது, கைவிட்டுற முடியாது. அதனால் அவங்களுடைய சூழ்நிலை என்ன, வாழ்க்கை சூழ்நிலை என்ன, வருமானம் என்ன, எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு கணவன் என்ன பண்ணணும், முதல்ல 1/3ங்கிற மாதிரி ஒரு ரேஷியோ வச்சுருந்தாங்க. அப்புறம் இன்றைக்கெல்லாம் பாதிக்கு பாதி கொடுக்கணுங்கிற மாதிரிலாம் இருக்குது. அதனால் அந்த சூழ்நிலையை வச்சு அவர் வருமானம் என்ன, செலவினம் என்ன, எல்லாத்தையும் வச்சு குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய விஷயங்களும் இவங்க பேசி கலந்து அந்த மனுவிலே சொல்லணும்.